தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம் மாமணி. தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினத்தில் 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. 15 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, திருச்சி, நீலகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் 8.8 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருந்தது. குறிப்பாக சென்னைக்கு இந்த கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படவில்லை என்றாலும் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று உள்ளிட்ட கடந்த 2 நாட்களில் சென்னையில மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்தது. குறிப்பா நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் மட்டும் 2.5 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருந்தது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழைக்கு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை இல்லை என்றாலும் கூட சென்னையில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் 15 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.